நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தொகுதி மக்களுக்கு குடித்தண்ணீர் கிடைத்திட தொடர்ச்சியாக அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் மீதமுள்ள தண்ணீர் பிரச்சினைகள் குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் அவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதியில் நிலவி வந்த குடித்தண்ணீர் பிரச்சினை குறித்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் போராடி தொகுதி மக்களுக்கு தண்ணீர் பெற்று தந்தார். மேலும் மீதமுள்ள சில பகுதியில் உள்ள பணிகள் குறித்து ஆலோசனை இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பிரான்சுவா தோப்பில் மீதமுள்ள பணிகள், ராசு உடையார் தோட்டம், வம்பா கீரப்பாளையம், ஏழை மாரியம்மன் கோவில் அருகாமையில் புதுத்தெரு, நடுத்தெரு, வானரப்பேட்டை காளியம்மன் கோவில் தோப்பு, எல்லையம்மன் கோவில் தோப்பு, முருகசாமி தோப்பு, நேரு வீதி, அலன் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, நேதாஜி நகர் 3 ஆகிய பகுதிகளை தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்றது. விரைந்து பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் சுத்திகரிப்பு குடித்தண்ணீர் நிலையம் வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் திப்புராயப்பேட்டை, ஆட்டுப்பட்டி மற்றும் ரோடியார்பேட் பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இசாக், ராகேஷ், கழக சகோதரர் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர்.